வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஈவினிங் விளாக். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹை பாயிண்ட் கொடுத்துருங்க. இன்றைக்கி வந்து ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஈவினிங் விளாகில் இன்னி மணி டைம் என்னப்பா 7 o'clock ஆகுது. ஈவினிங்னு நைட் எடுக்கிறேன்னு சொல்லாதீங்க, 7 o'clock ஆகுது. இப்போ இருந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு மினி விளாக், ஒரு விளாகாக எடுத்து அப்லோட் பண்ணோம். ஓகேங்களா? அப்படியே வாங்க, பிரியா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப பரபரப்பாக சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. பிரியம்மா, என்ன ஒரே பரபரப்பு? நான் பசிக்குதுன்னு சமைக்கணும் ஆரம்பித்தா 8 மணிக்கு எழுந்திரிச்சு தான் ஆரம்பிப்பாள். இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் பார்த்தீங்கன்னா அவதி அங்கே பாருங்கள், வெங்காயம், கேரட்டு, என்னம்மா இதில் அடுப்பில் என்னமோ வச்சுட்டேன். சோறா? சோறு இல்லை, சோறு செய்வோம்மா. சோறு இல்லை, அப்புறம் குருமாக்கு இது வச்சுருக்கேன். என்ன குருமா? உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு. இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு? பழைய சாப்பாடு. அதென்ன இப்போ மட்டும் குருமா, சப்பாத்தி. அக்காவும் மாமாவும் வராங்க. அக்கா வர்றாங்களா, மாமா வர்றாரா? மாமா அவங்க மாமா வர்றாராம்மா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக எந்திரிச்சு சொன்னேன், வந்து கிளம்பிட்டோன்னு சொன்ன உடனே எந்திரிச்சிட்டா. குருமா வைக்கிறா, மாவு பிணையலுக்கு இன்னும் எடுக்கல. இது ரெடி பண்ணிட்டு வந்தோடனே போறேன்பாங்க, அதனால டக்குன்னு ரெடி பண்ணி குருமா ரெடி பண்ணி வச்சுட்டா சப்பாத்தி சுடு போட்டு எடுத்துடலாங்கிறியா? எவ்வளோ ஆர்வம் பாருங்க. குருமாவுக்கு ரெடி ஆயிடுச்சு. சரியில்லை இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க, பிரியாணி வச்சிருப்ப விருந்து மாமாவுக்கு. கண்டிப்பா இது பண்ணியிருப்பேன், எடுத்துட்டு வந்திருப்பேன். சுத்தமாக முடியல. யார் வர்றாங்க, அவங்க மாமா யார்? நீங்கள் ஆல்ரெடி விளாகில் பார்த்த ஒரு விஷயந்தான். இன்றைக்கி நீங்கள் அவங்கள பார்க்கலாம். அவங்க வீட்டு நம்ம அவங்க போகும்போது பலமாக கவனிச்சிருந்தாங்க. பட் இப்போ நம்ம வரும்போதுன்னு சொல்லுங்க, நான் எனக்கு எப்பவுமே கவனிப்பு. நான் வரும்போது ஓகே. அதில் என் பிள்ளைக்கு பிடிச்ச ஒரு பெர்சன் அவர் அப்படின்னே வச்சுக்கல இல்லையா? அவர் குழம்புக்கு என் பொண்ணு அடிமை. அங்கே இருக்குவார். மேலே மாட்டேன் எல்லாத்தையுமே. புதுசாக ஸ்டாண்டு மாட்டிருக்கு, அதில் மாட்டுமா. அப்புறம் எதுக்குமா நான் ஸ்டாண்டை காசு பண்ணேன். இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா கரண்டிக்குனே வாங்கினது. எங்கன்னா மீஷோவில் தான் வாங்கினோம். இது வந்து பார்த்தீங்கன்னா செவுத்துல தான் அடிக்கணும். பட் நம்ம வீட்டு செவுறு கொஞ்சம் வீக்கு, பயமாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஜன்னலில் வச்சு அப்படியே நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஓகே போதும், இந்த அளவுக்கு கரண்டி தொங்குனா போதும்னு. உங்களுக்கு இது வேணும்னா அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்மிதா சேனலில் போடுவோம். கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. மெதுவாக வெட்டு. நீ வெங்காயம் வெட்டுறேன்னு தெரியுது. என்ன ஸ்பீடு! இவ்வளோ நேரம் பச்சை தண்ணி மோந்து கொடுக்குறனா கூட நான் தான் எந்திரிச்சு வரணும். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? டீ வச்சு கொடுக்குற வரைக்கும் நான் தான் வச்சு கொடுத்தேன். சரி, இப்போ உங்களுக்கு அதனால என்ன? காலையிலேருந்து எனக்கு வெறும் பழைய சோறு. மதியானத்துக்கு என்னென்னா ப்ரெட்டு 2 டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டா. நான் என்ன பிரியாணியை சாப்பிட்டேன்? ஒன்றால் முடியலைங்கிறக்காக எங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்கணும். இப்போ ஏன் செய்கிறப்ப? நைட்டுக்கு சாப்பிடணும்ல. நைட்டுக்கு எனக்கு வேண்டாமே, நான் அதே பழைய கஞ்சி குடிச்சுக்கிறேன். சரி பரவாயில்ல, நீங்கள் குடிங்க. யாருக்கு உங்களை வேண்டாம், தாராளமாக நீங்கள் குடிங்க. ஆனால் நான் வந்து பூரி செய்வேன். பூரி இல்லை, சப்பாத்தி செய்வேன். பூரி சுட்டுறேன் எனக்காக. எனக்கு என் பிள்ளைக்கு 2 பூரி சுட்டு கொடுத்துருந்தாங்க. பூரிக்கெல்லாம் வாய்ப்பில்லை. எண்ணெயில் சப்பாத்தி தேய்க்கிற 2 பூரியாக போட்டு எடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. நீ போட வேண்டாம், நான் போடுக்கிறேன் சாமி. தேய்ச்சி கொடுத்தா மட்டும் போதும். சரி ஓகேங்க, ஃப்ரீயா ரெடி பண்ணட்டும். அதுக்குள்ளே நம்ம வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலாம். நான் எதை நான் ஏன் உரிக்கணும்? அதான் நான் ஏன் உரிக்கணும்? எனக்கு பழைய சோறே போதுன்ட்டேனே. சரி, ஹெல்ப் பண்ணணும்ல. எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? டென்ஷன் ஆயிருவேன். ஆகு ஆவடி ஆவு, நீ டென்ஷன் ஆகிறதில்ல பார்க்குற. ஆவு டென்ஷன் ஆகு. ஹெல்ப் பண்ணுங்க. என்ன ஹெல்ப் பண்ண? காலெல்லாம் வலிக்குது. அப்போ உட்காரு. சமைக்கணுமே. சமைக்காத. டென்ஷன் ஆயிருவேன். ஆகு. இப்போ அதை உரிப்பீங்களா மாட்டீங்களா? முடியாது. நான் உரிச்சுக்கிறேன், போ. கோவப்படு. லவ் யூ சார், அப்படின்னா தான் உரிச்சு கொடுப்பேன். என்ன அப்போ தான் உரிச்சு கொடுப்பேன். எங்களுக்கு எங்கள் 2 நாளாக சண்டை. நான் பேசவே இல்லை, அவளும் பேசலை. அவளுக்கு உண்மையிலே நம்மளை விட முக்கியம் ஆள் இருக்கனால நம்ம கூட அவள் பேச மாட்டேங்கிறா.
சிரிக்காது உண்மைதானே? 9 மாசம் நிற மாசம் இருக்கிற பிள்ளைய ஒரு சாமர்த்தியம் அவதான் போய் தூங்குறான் அப்படின்னா எந்திரிச்சு வந்து நான் பாக்குறேன் குண்டிய குப்பரை போட்டு தூங்குதுங்க ரெண்டும். சும்மாவே எனக்கு தூக்கம் வராது, என்னை தனியா தூங்குனேல இருக்கட்டும். நான் எங்க தூங்குனேன்? நல்லா தூங்குனேன், நாங்க பார்த்தோம்ல. எத்தனை தடவை நான் எந்திரிச்சு வந்து பாப்பா நீயும் நானும் போய் பார்த்தோம்ல, அம்மா போய் வாங்க தனியா படுத்து. ஏன்டா 11 மணிக்கு நான் வந்து பார்க்கும்போது நீங்க தூங்கிட்டீங்களேடா, அப்புறம் எப்படி நீங்க என்ன? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா அவ்வளோதான். நாங்கள் முழிச்சிருக்கும் போது ஒரு தடவை வந்து பார்த்தா நீ தூங்கிட்டே விட்டுட்டோம். எத்தனை தடவை நான் வந்து பார்த்தேன் தெரியுமா? ஒரு தடவையாவது நீ எந்திரிச்சு வருவே அப்படின்னு சொல்லிட்டு. பேசணும், ஃபோன் வருது. நாங்கள் பார்க்கும்போது நீ தூங்கிட்ட, அதனால நாங்கள் வந்து படுத்து தூங்கிட்டோம். நீ என்கூட பேசுனியா? நேற்று வரைக்கும் என் கூட பேசுனியா? நேற்று வரைக்கும் என் கூட பேசுனியா? அதான் இன்னைக்கு பேசிட்டேன். இன்னைக்கு பேசுனா நான் மானங்கிட்ட போய் பேசினேன். மானங்கிட்ட போய் புருஷன் முன்னாடிக்குலாம் என்ன வெக்கமான 3 முடிச்சு. அப்ப நீ பேசியிருக்கணும்ல வந்து. அப்ப நீ பேசியிருக்கணும்ல, ஏன் ரோஷன் பேசணும்ல அப்புறம் என்ன? அடே அப்பா. ஆஹா 3 முடிச்சு போட்டாவே எல்லாத்தையும் அங்க முடிச்சு விட்டுறணும். அதான் தப்பு. 3 முடிச்சு ஏன்டா போட்டோம்னு யோசிக்கிறோம். அடே ஏதோ ஏமாந்து போய் கட்டிட்டு வந்துட்டேன். சரி உருளைக்கிழங்கு விட உருளைக்கிழங்கு உரிக்கிறேன் விட. ஒன்றும் தேவையில்லை போ. பேசிட்டு நல்லா ஊறி வேறு நல்லா ஊறி உருளைக்கிழங்க. தோசை கரண்டி எடுத்து ஒன்னதான் உரிக்கிறோம். அந்த வேலை வந்துட்டு இருக்காங்க, 5 நிமிஷம் வந்துடுவாங்க. 5 நிமிஷம் வந்துருவாங்களா? ஆமாம் வந்து தொலைங்க. அதுதான் நான் உரிக்கிறேனே. சரி வச்சுட்டு வாடா. இந்த வர யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரியாவோட மாமாவும் அக்காவா அத்தையா அக்கா அவங்க பாப்பா. பார்த்துருப்பீங்க கோயம்புத்தூர்காரங்க. கோயம்புத்தூருக்கு உங்கள் குழம்பு இப்போ வரைக்கும் சொல்கிறேன் என் பிள்ளை தெரியுங்களா? அந்த மாதிரி குழம்பு என் பிள்ளைக்கு கிடைக்க மாட்டேது எங்கேயும். ஸ்கூலுக்கு நேற்று போயிட்டாளுங்க, இன்னைக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் இன்றைக்கி தான் இப்போ தான் போய் ஏடு எழுதிட்டு வந்தோம். இல்லை நேற்று ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வரும்போது காய்ச்சல். ஆமாம் 8 வயசு ஆயிடுச்சுங்களா, இன்னும் ஏடு எழுதவே இல்லை. எப்போவே பிறந்தநாளுக்கு முன்னாடி காய்ச்சல் வரும், இப்போ பிறந்தநாள் முடிஞ்சு வந்துருக்குது அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா நான் மாவு பிசைகிறேன்னு சொன்னேன். அக்கா வந்து நான் பிசைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சிட்டு இருக்காங்க. மாஸ்டரை வந்து 2 பேரை வீட்டில் வச்சுட்டு நம்ம சமைச்சா எப்படி இருக்கும்? அது இல்லை, எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, கடையில் செய்யும் போது நல்லா செய்கிறவங்க வீட்டில் செய்யும் போது ஏன் சொதப்புறீங்க? அதனால இல்லை பொதுவாக நான் சொல்கிறேன். பொதுவாகவே கை வந்து நிறைய அளந்து போட்டவங்களுக்கு கம்மியாக செய்யும் போது அவங்களுக்கு இதாயிருது. அது நம்ம கரெக்டு. ரெடியா? என்ன ஆகிட்டே இருக்குது? பூரி. எங்க மாமா சப்பாத்தியே போதுன்ட்டாரு. நான் பூரி கேட்குறேன்டி. இங்க நின்று கஷ்டப்படுவேன். எங்க மாமா சப்பாத்தி போதும். ஓ சப்பாத்தி வரும் பூரி வரைக்கும் எவ்வளோ வித்தியாசம் நினைக்கிறேன்? சப்பாத்தி தான் கஷ்டம், அது வேகணும். பூரி எண்ணெயில் போட்டோன்னே பொரிஞ்சிடும். அதானே உண்மை. அதுக்கு தேய்க்குவேன், நான் தேய்க்குவேன். ஹார்டாக இருக்கா? அங்கே சாப்பிடலாம். மணி 9 மணி ஆகுது, சாப்பிடுறோம். சப்பாத்தி பூரி குருமா. சமைச்சு எங்க மாமா சாப்பிட்றது அதிசயம் தான். சாப்பிட்றாரு காலையில தான் தெரியும் எப்படி இருந்துச்சுங்கிறது. சூப்பராக இருக்காது. வேற வழி இல்லை, இப்போதைக்கு இதுதான் மிச்சம். வேற வழி சொல்லித்தான் ஆகணும். அக்கா நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள், ஒரு வயசு சாப்பிட்டு சொல்லுங்கள். டே பாப்பா எப்படா இருக்கு? உண்மையை சொல்லணும். நீ உண்மையை சொல்லியிருந்தா நான் உன்னையே கேட்குறேன். நல்லா இருக்கா? சரி ஓகே. அடடா இதை நான் எதிர்பார்க்கலையே.
இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடு, நீ சாப்பிடு. உனக்கு என்ன வேணும்? இந்த ஜாமா இந்த காரமாக சாப்பிட முடியறதில்ல உன்னால. ஆ நீங்கள் சாப்பிடுங்க. இந்த சாப்பிடு. பாப்பா ஓகேவாடா? சாப்பிடு சாமி. மணி 10:30 கிளம்பிட்டாங்க. உள்ளே பேசிகிட்டே இருந்ததில் டைம் ஆயிடுச்சு. அதான் கிளம்புறாங்க. இன்னும் எல்லாம் கருப்பாக தெரியுறீங்க. உண்மையிலே நீ தாண்டா பாப்பா வெள்ளையாக தெரியுற. மற்றவங்களாம் கருப்பாக தான் தெரியுறாங்க. எங்க மாமா ஹோட்டல்லையே உழைச்சி கருப்பாயிட்டு. எங்க மாமா கலரா கல்யாணத்துக்கு முன்னாடி சிகப்பா இருந்தா ஓ அப்படி போயிருச்சா? இப்போ எவ்வளவு கலரா இருந்தாரு தெரியுமா எங்க மாமா? பாச்சுதானமா போங்க. கிளம்பிட்டாங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. இங்கேருந்து அவங்க கோயம்புத்தூர் போகணும். மாமா வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்காங்க. இங்கே வேற ஒரு வேலையை வந்துட்டு அப்படியே நம்மளையும் வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. ஆல்ரெடி சஸ்மிதால 2 விளாக் போட்டிருக்கோம். இல்லை எம்பிஎஸ் ஃபேமிலிலையா? இதில் பிரியாமுனியில் போடல. மாமாவா? மாமா வந்து பார்த்திங்கன்னா எப்படிம்மா ரிலேட்டிவ் தான். எங்கள் அப்பாவோட அக்கா பையன் எங்கள் மாமா அக்கா பாப்பா ஓகேங்களா? அவங்க வந்துட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப நான்வெஜ்ஜு சூப்பராக செஞ்சுருந்தாங்க. மாமா நல்லா ஜம்முன்னு சாப்பாடு செய்வாங்க. பாப்பா இப்போ வரைக்கும் அதை சொல்லி காமிப்போம். நீ ஏன் பெரியப்பா மாதிரி சமைக்கிறதில்ல, நீ ஏன் பெரியப்பா மாதிரி சமைக்கிறதில்ல அப்படின்னு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12th முடிச்சிட்டாங்க. 12th முடிச்சுட்டு நீட் தேர்வுக்கு வந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம் எழுத போகிறாங்க. இன்னும் ஒரு 20 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக எல்லாம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டை மறக்காமல் கொடுங்க. ஓகேவா? பாய் டாட்டா. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம்.